விநாயகரோட படம் கண்டிப்பாக பூஜை அறையில இருக்கலாம். அது போக என்னன்னா, முருகரோட கண்டிப்பா எந்த வீடா இருந்தாலும், முருகரோட படத்த நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம். இது போக உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ, அந்த இஷ்ட தெய்வத்த வச்சு வழிபாடு செய்யலாம். இது போக இதுக்கு மேல எனக்கு அவங்க வேணும், இவங்க வேணும். இப்ப குபேர பொம்மைய கொண்டு வந்து சொன்னேன். அப்புறம் சீன பொம்மைய கொண்டு வந்து சொன்னேன். இது எதெல்லாம் தேவையோ இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில பொம்மைகள் அதாவது விக்கிரகங்கள் செய்றது அ ஒரு சில மண்ணுல செய்வாங்க. அது இங்க ஒத்துக்காம இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்தா அது எதிர்மறை விளைவுகள குடுக்கும். அதனால வீட்ல இருக்க வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டாக்கா, உங்களோட குலதெய்வம். அந்த மஞ்சள்ல நீங்க புடிச்சு வச்சாலும் போதும். இல்ல மஞ்சள்ல ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு நீங்க வழிபாடு பண்ணா, அவன் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து உட்காந்துருவான். அது போக என்னன்னா, விநாயகர போட்டோவும், முருகரோட ஒரு வீட்ல இருக்க வேண்டிய பூஜைகள்ல இருக்க வேண்டிய முதன்மையான தேவன் யாருன்னு கேட்டா, இவங்க தான். இவங்கள வச்சு வழிபாடு செய்யுங்க. இது போக எனக்கு இஷ்ட தெய்வம் எனக்கு காளிய பிடிக்கும், எனக்கு வராகிய பிடிக்கும், பிரித்திங்காவ பிடிக்கும்னா, அவங்கள வச்சு நீங்க வீட்ல வச்சு எந்த இந்த மாரி மூர்க்கமான தெய்வம் இல்ல அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கவங்க அவங்கலாம் வீட்ல வச்சு அதெல்லாம் மூடத்தனமானது. நீங்க யார வேணாலும் வணங்கலாம், வீட்ல வச்சு வணங்கலாம். அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமா அவங்களுக்கு உண்மையா இருந்தா போதும். எந்த தெய்வமும் நம்மள காக்கத்தான். நம்ம அழிக்கிறதுக்கு கிடையாது. இத மட்டும் நீங்க வச்சு வழிபாடு பண்ணுங்க. இத தவிர மத்ததெல்லாம் கொண்டு வந்து உங்க பூஜை அறையில நீங்க சேர்க்கிறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்மறையான பலன மட்டும் தான் குடுக்கும். அவ்வளோதான்.